9 stories, 9 emotions. Navarasa, a walkthrough. Hello people, welcome back to Personal Opinion Podcast. And நாங்கள் தான் உங்கள் ஹோஸ்ட் என்டி along with யஷ்வந்த். Hope everyone are having an amazing week so far. நல்லா தான் இருக்கும், ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் நவராசா ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் அ கில்லர். ஒரு ஆந்தாலஜின்றதை தாண்டி ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட். இது எந்த இண்டஸ்ட்ரியாச்சும் நடந்திருக்கான்னு சொல்லி தெரில. பட் இங்கே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்னதான் ஒரு நடிகர் சங்கம் இருந்தாலும், அதுக்கு எலெக்ஷன் நடந்தாலும், ஒரு 2 பேரோட எஃபர்ட்டில் இத்தனை பேர் ஒன்றா வந்து FFC மெம்பர்ஸ்க்கு மந்த்லி ஒரு ஸ்மால் ஃபண்டு தர்றதுன்றது சாதாரண விஷயமே இல்லை. ஸோ ஃபார் தேட் தேங்க்ஸ் டு மணிரத்னம் அண்ட் ஜெயந்த பஞ்ச்பேகேசன். திஸ் இஸ் அ மைல்ஸ்டோன். இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், ஸ்கேண்டல்ஸ் இருந்தாலும், எங்களால் இது மாதிரியும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரிவ்யூ மாதிரி இல்லாமல் வில் வாக் யூ த்ரூ ஆல் தி எபிசோட்ஸ் ஆஃப் நவரசா இண்டிவிஜுவலி. அண்ட் எங்கள் மேலே அது தந்த எஃபெக்ட், அதை பற்றியும் அதன் மேலே இருக்கக்கூடிய எங்கள் பர்சனல் ஒப்பீனியனை நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். ஆரம்பிக்கலாமா? யஷ்வந்த், டேக் ஓவர் மச்சான். The first episode, Yediri, a story by Maniratnam, starring Vijay Sethupathi, Revathi Prakash Raj, directed by Vijay Nambia, who, by the way, has co-produced it, and music by Govind Vasantha. I'm a big fan of Vijay Nambia, a big fan for his previous Tamil ventures. David and Solo, எப்படி explain பண்றதுன்னு தெரியல, but his films never fail to take me into a zone which no other film has took me into. ஒரு எம்டி ரூம்ல சில்லுன்னு இருக்க மாதிரி ஒரு ஜோன் அது. சோலோ நான் சீரியஸாக சொல்கிறேன், தியேட்டரில் 3 தடவை பார்த்துருக்கேன். All 3 times they were no more than 10 people. So yes, I am crazy about Bijoy, and being a Maniratnam assistant, yes, it is expected from him. And he is one of the very few who is really worthy enough for the title of the breast prodigy of Maniratnam. And எதிரின்னு எடுத்துக்கிட்டோன்னா, விஜய் சேதுபதி was not விஜய் சேதுபதி, which is a really positive thing. ஏன்னா நான் எபிசோட் 1ல சொன்ன மாதிரி, I'm not a big fan of him because எல்லா கேரக்டருமே ஒரே மாதிரி பண்ணுவார். But இங்கே he just blew me away. While I was expecting an extraordinary performance from Prakash Raj, Revathi just came out of nowhere. அந்த கிளைமேக்ஸ் சீரியஸாக சொல்கிறேன், இன்னும் கண்ணில் நிற்குது. கிளைமேக்ஸ்னு மட்டும் இல்லை, except the first and the last 5 minutes, she doesn't have any dialogues, but அவங்களோட அந்த expressions, every inch of her was acting. So beautiful to see such performances. And சொன்னல, for Vijay Nambia to take me to that zone, எனக்கு தெரிஞ்சு 2 மெயின் ரீசன் இருக்கு. ஒன்று மியூசிக், இன்னொன்று எடிட்டிங். Pre-release promotionக்கு Netflix India put up a 5-minute video of Govind Vasantha. He spoke about how blended the music would be with the episode and how he was shocked by knowing how Vijay had so much music knowledge in him. So essentially Vijay வந்து இந்த இடத்துல எனக்கு இப்படிலாம் வேணும்ட்டு சொல்லியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு. அண்ட் விஜயோட ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன், he never lets his editor to work on his own னு சொல்லுவார். So these are the 2 main reasons why Vijay Nambia's movies are Vijay Nambia's vision. கடைசியில் கிளைமேக்ஸ் முடிஞ்சு கிரெடிட்ஸ் போகிறப்போ ஒரு சாங் வரும். அந்த சாங் அந்த எமோஷன், ஃபிலிம்ஸ் கொடுத்த அந்த எமோஷனை அப்படியே ரொம்ப அழகாக கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தது. And could not forget about the locations, and the DOP was really good too. I love the palette they went for. Any slow movies in this palette கண்டிப்பா நான் ஒரு 10 தடவையாச்சு பார்த்துருவேன். ஸோ எதிரி ஆஸ் அ ஃபிலிம் கருணன்ற ஃபீலை கொடுத்துச்சான்னு கேட்டால் நாட் ரியலி. பட் எஸ், தேவர் டைலாக் ரெஃபரன்சஸ். ஆனால் எனக்கு ஐ ரியலி வாசன்ட் ஃபீலிங் தட் கம்பேஷன் விச் ஐ வாஸ் சப்போஸ் டு. பட் ஆஸ் அ ஃபிலிம், எதிரி இஸ் அ மேசிவ் ஹிட் ஃபார் மீ. என்ன கேட்டால் இந்த எபிசோட் வந்து இட் வாஸ் வெல் கிராஃப்டட்னு சொல்லுவேன். நீ சொன்ன மாதிரி த பேலட் வாஸ் குட். அண்ட் எனக்கு அதாவது பெருசாக அந்த கருணைன்னு எனக்கு காமிச்சிச்சுன்னா
இட் டிடன்ட் கன்வின்ஸ் மீ தட் இட்ஸ் கருணை. அண்ட் இந்த ஆந்தாலஜியை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு மேஜர் 3 ஃபேஸஸ் காமிச்சது வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது நமக்குன்னு மட்டும் இல்லாமல் வெளியே லாங்குவேஜஸ்ல யாராவது பார்க்குறாங்கன்னா விஜய் சேதுபதி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அண்ட் பிரகாஷ் ராஜ் வந்து ஹீஸ் வெல் நோன் இன் ஆல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்களை வச்சு ஆரம்பிச்சது இட் வாஸ் நைஸ். ஆமாம், எபிசோட் 1 வாஸ் வெரி குட் ஸ்டார்டர். அண்ட் அதை தவிர்த்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஃபிலிமாக இந்த பஞ்சில் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படியே லெட்ஸ் மூவ் ஆன் டு எபிசோட் 2, விச் இஸ் சம்மர் ஆஃப் 92, directed by Priyadarshan, starring Yogi Babu, Ramya Nambeesan, and the hero of the film, Master Shaktivel. The emotion they have gone here is laughter. And typically ஒரு காமெடி மூவியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? கவுண்டர்ஸ், ஜோக்ஸ், இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் the movie was building up towards the climax. But still, episode முடியும் போது we can feel that comical sense which the film intended. This is all because of the brilliance of Priyadarshan's writing. But despite having a very big star cast, யோகி பாபுவோட சின்ன வயசு கேரக்டரா நடிச்ச சக்திவேலை தவிர வேற யாரும் பெருசா மனசுல நிக்கவே இல்லை. அண்ட் த மியூசிக் ஆல்சோ டிடன்ட் ஹெல்ப் மச் டூ. ரம்யா நம்பீசனை ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்ச மாதிரி தான் இருந்தது. ஐ பர்சனலி டிட் நாட் லைக் ஹர் பீயிங் காஸ்டட் ஃபார் தட் ரோல். அண்ட் யோகி பாபு ஹேஸ் டன் அ வெரி யோகி பாபு லைக் கேரக்டர் விச் ஆக்சுவலி சூட்டட் ஹிம் ரியலி வெல். சொன்ன மாதிரி கவுண்டர்ஸ் எதுவுமே இல்லாம காமெடியை ஃபீல் பண்ண வைக்க முடியும்ட்டு பிரியதர்ஷன் காமிச்சிருக்காரு. பட் ஃபுல் எபிசோடும் சிரிச்சுனே இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெரிய லெட் டவுனாக தான் இருந்துச்சு. டிஸ்பைட் எவ்ரி திங், ஐ லைக் திஸ் எபிசோட். இன் மை ஹானஸ்ட் ஒப்பீனியன், இந்த எபிசோட் வந்து இட் டிடன்ட் டூ ஜஸ்டிஸ் ஃபார் ஹாஸ்யம் தான் சொல்லுவேன். அதாவது நான் லாஃப்டர் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை வந்து என்ற புன்னகை மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு காமெடி மூவி இல்லாமல் சிரிச்சுட்டே இருப்போம், ஒரு லைட் ஹார்டட் மூவியாக இருக்கும்னு சொல்லி நினச்சி தான் உள்ளே போனேன் அந்த செகண்ட் எபிசோடுக்கு. பட் இட் வாஸ் அ பிக் லெட் டவுன் ஃபார் மீ. யோகி பாபு இருக்காருன்னு சொல்லி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். அவருக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி விட்டு கேமரா ரோல் மாதிரி பண்ணி விட்டாங்க அவருக்கு. அண்ட் எனக்கு வந்து எங்கே அந்த படம் லெட் டவுன் ஆச்சுன்னா, நம்ம வைஜி மகேந்திரன் வந்து அவர் கேரக்டர் பேசுகிற அதெல்லாம் மறந்துட்டேன். அவர் வந்து பாடி ஷேம் வந்து பாரபட்சம் பார்க்காம பண்ணுவார். எங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து அந்த நாயை துரத்தணும்னு சொல்லி இவங்க ரம்யா நம்பீசனோட அப்பா சொல்லுவாரு. அதுக்கு வந்து என்கிட்ட ஒரு நாய் இருக்கு, ஆனா பார்க்க பண்ணி மறக்க நாய் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம்? அதாவது பார்க்க எப்படி இருந்து போறாங்க, ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம். அதாவது அந்த காலத்துல நீ இப்படி முற்போக்கா பேசலாம், ஆனா அந்த காலத்துல வந்து அப்படிதான் இருந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவையா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தேவையா அந்த படத்துல? ஏன்னா பீப்புள் ஹேவ் சேஞ்ச்டு, பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட் அப்பியரன்ஸ். நாங்கள் கூட போன எபிசோட்ல பேசணும், இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் தேவையான்னு சொல்லி எனக்கு ஒரு கேள்வி. அண்ட் ஹாஸ்யம், சிரிப்பு, லாஃப்டர், கடைசியில ஒரு புன் சிரிப்பு வர்றதுக்காக இந்த எபிசோட் ஃபுல்லா பார்க்கணுமானா எனக்கு அது சரின்னு படல. அது மட்டும் இல்லாம இந்த சொல்லிட்டுமா சாப்பிடும் போது பார்த்தேன்னு சொல்லட்டுமா? சொல்லு. அண்ட் அது மட்டும் இல்லாம தெரியாம அந்த படம் பாக்குறப்போ நான் சாப்பிட உட்காந்துட்டேன். சாப்பிட்டே அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு என்ன தெரியும் கடைசியில வந்து படத்தை அப்படி முடிப்பாங்கன்னு சொல்லி. அந்த படம் கடைசியில வந்து அந்த நாய் வந்து அந்த டம்ப் யார்ட்ல முக்கி எந்திரிச்சு வீட்டுக்கு போய் உடம்பு உதறி அவர் மேல தெரிச்சப்பெல்லாம் எனக்கு என்ன கேட்டா அங்கே எனக்கு பர்சனலா அந்த எபிசோட் லெக் டவுன் ஆயிடுச்சு அங்க எனக்கு பர்சனலா. அதனால வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஆந்தாலஜி நகர இந்த எபிசோட தூக்கி டிஸ்கஸ்லெஸ் இருக்கலாமோ சொல்லி தோணுச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் போயிடுச்சு எனக்கு. இது ஏன் பர்சனல் ஒப்பீனியன் தான். நான் அப்படி சாப்பிட உட்காந்ததுனால பார்த்ததுனால எனக்கு அப்படி தோணுச்சு. யாராவது சாப்பிடாம யாராவது பார்த்ததாங்க அப்படி தோணி இருக்காது, தெரியல எனக்கு. டாபிக் ஆஃப் பாடி ஷேவிங், இப்போ நம்ம காமெடி சென்டர்லாம் போடுவாங்கல்ல, த ரோஸ்ட் ஆஃப் ஜஸ்டின் பீபர், த ரோஸ்ட் ஆஃப் ஸ்னூப் டாக், அதுலலாம் பாடி ஷேமிங் இல்லாமல் அவங்க ரோஸ்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ என்ன கேட்டால் நம்ம அதை ஹெல்த்தியாக எடுத்துக்கிற இடத்துல பாடி ஷேமிங் பண்ணி மற்றவங்களை சிரிக்க வைக்கலாம்னா இட்ஸ் ஃபேர் அண்ட் குட். பட் தென் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ குட் திங் தான். அக்ரீட் ஆன் தட் பாயிண்ட். அண்ட் அதே மாதிரி அதை டிஸ்கஸ்ல சேர்க்கலாமான்றது வந்து எனக்கு தெரியல. பட் தென் த எண்ட் ப்ராடக்ட் மேட் மீ லாஃப், மேட் மீ ஸ்மைல். லாஃப்னு சொல்ல முடியாது. பட் எஸ், திஸ் somewhat did some justice to laughter in the topic.
But then, yes, I would have liked a better film. So, moving on to the episode 3, one of my top contenders for the best among the bunch, Project Agni. Written and directed by Karthik Narayan, starring Arvind Sami and Prasanna, and music by Ron Ethan. Let me clear the air a bit. This did not work well for everyone. பேசலாம், but then before going into that, அரவிந்த் சாமியை தவிர்த்து சத்தியமா we can never find a better person to pull off such a role. You have so many theories, you have to portray the Tamil senti emotions, பாதி ஸ்கிரிப்டுக்கு மேல இங்கிலீஷ்ல இருக்கு. The thing is, இந்த அளவுக்கு இங்கிலீஷ் டைலாக்ஸ் இருந்தா it would really be like a wannabe Hollywood stuff. But அரவிந்த் சாமியோட voice, his accent, pronunciation made it very organic. He was so stylish. His house, his outfits, his lab, everything was so perfect. And the same stuff for Prasanna. I would say he has done justice for this role, and I'm into sci-fi stuffs which talks about conspiracy theories. So I really enjoyed it. ஏன்னா எதுவுமே ஃபோர்ஸ் விட் பண்ண மாதிரி இல்லை. இன்க்ளூஷன் ஆஃப் ஆஸ்ட்ராலஜி வாஸ் அ நைஸ் டச் என்ன கேட்டால். மியூசிக் ஸ்டாண்ட் அவுட்டா இல்லைனாலும் ரான் ஈத்தன் ஹஸ் ப்ரொவைடட் வாட் த ஸ்கிரிப்ட் டிமாண்டட், விச் இஸ் another பாசிட்டிவ். ஏதாச்சும் தேடி கண்டுபிடிச்சி குறை சொல்லணும்னா ஐ வுட் ஹாவ் அ நோன் ஃபேஸ் ஃபார் த ரோல் ஆஃப் அரவிந்த் சாமியோட அசிஸ்டன்ட். லைக் என்ன சொல்றது, ஹி டென்ட் ஃபீல் லைக் அ த்ரெட். அண்ட் அந்த ரோலை இன்னும் கொஞ்சம் டெட்லியாக போர்ட்ரே பண்ணிடலாம். அதர்வைஸ் த எபிசோட் வாஸ் ரியலி குட். And I'm not 100% sure about this, but before Duruvangal 16, Karthik Narayan had to make a movie called Nadagamedai with this script. But then it did not take off because you would probably know in the Mari movies, Tamil producers கிடைக்கிறது கஷ்டம். But I'm happy that he decided to do this in a 30 minutes thing. இந்த கதை கண்டிப்பா ஷெல்ஃப்ல இருக்க வேண்டிய ஒண்ணு கிடையாது. So yes, Project Agni. The emotion it was trying to portray was wonder. And yes, it succeeded in it until Prasanna opened that envelope. And அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமோட சேர்ந்துதான் இருந்துச்சு. Looking back, Karthik Narayan is yet to make a big impact over Tamil cinema. Mafia, Seria Pola, D16 was brilliant, but then நம்ம எல்லாருமே வீட்டில் இருந்து தான் பார்த்தோம். And Project Agni again ஒரு OTT release. Naragasuran would be in the same style ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, but then that is also in the talks for OTT release. His next movie Maran, அதுவும் ரொம்ப கமர்ஷியலா இருக்க மாதிரி தான் இருக்கு. So hope he does something like Project Agni for a theater audience. That would really pave a path for the future directors to make இந்த மாதிரி ஒரு sci-fi movie, கான்ஸ்பிரசி பேசுற மாதிரி இந்த மாதிரிலாம். ஓகே, இப்போ என்ன கேட்கணும்னா, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, படம் பார்க்குறப்போ கண்டிப்பாக ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. தமிழ் மூவினா ஃபுல் இங்கிலீஷில் தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இது ஒரு குறைய சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி தியரிஸ் பேசுகிறப்போ தமிழில் பேசினா கன்வே ஆகுமானா என்ன கேட்டால் கண்டிப்பாக. சயின்ஸே நம்ம இங்கிலீஷில் படிச்சுட்டு இயற்பியல் என்ன சொன்னாங்க தெரியுமா? அறிவியலில் வந்து பேசியிருக்காங்க, அனுநாக்கி பற்றி இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி அரவிந்த் சாமி பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக கிளிக்காக இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய சைஃபை மூவிஸ் வந்திருக்கு. உதாரணத்துக்கு டிக் 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 வந்துச்சு, 24 வந்துச்சு. அந்த படம் 24ல வந்து டெக்னிக்கலாக போக மாட்டாங்க. பட் டிக் டிக் டிக்ல வந்து ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா வந்து எனக்கு எப்போ தெரியுமா அந்த படம் சுத்தமாக பிடிக்கல. எனக்கு எங்கே பிடிக்காம போச்சுன்னா, இந்த ராக்கெட் டேக் ஆஃப் பண்ணுறப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா 10 to 1 கவுண்ட் டவுன் பண்ணிட்டு லிஃப்ட் ஆஃப்னு சொல்லுவாங்க. லிஃப்ட் ஆஃப் தான் யூஸ் பண்ணுவாங்க ராக்கெட் டேர்ம்ஸ் இல்லை. பட் அந்த படம் டேக் ஆஃப்னு சொல்லுவாங்க. அப்பவே இந்த படம் விட்டு போச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லாம தான் காலிவுட்ல இவ்வளவு நாளா சைஃபை மூவிஸ் இருந்திருக்கு. எக்ஸெப்ஷன்ஸ் கண்டிப்பா இருக்கு, அதை பத்தி பேசலாம். பட் இந்த மாதிரி ஒரு சூழல்ல, இந்த மாதிரி தமிழ் காலிவுட் சினிமால ஒரு சாலிடான பேக்ரவுண்ட் வச்சு, சாலிடான கிரவுண்ட் வச்சு இந்த ஒரு படமாக தான் அதை பார்த்தேன். ஏன்னா இந்த சிமுலேஷன்ல வாழ்றோம், அப்புறம் வந்து இந்த மாதிரி அனுநாக்கி, இதெல்லாம் வந்து ரொம்ப நாளா இந்த டாக்ஸ் தான், ஓகேவா? அண்ட் இது உண்மையா இருக்கலாம், உண்மை இல்லாம போகலாம். பிகாஸ் சைஃபை அப்படின்ற ஒரு ஜானர் வந்தாலே இட் இஸ் அப் டு தி ரைட்டர், இட்ஸ் அப் டு தி டைரக்டர். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஷன், ஒரு இமேஜினேஷன்னாலே ரைட்டர் விளையாடலாம், என்ன வேணுமோ பண்ணலாம் அவரு, ஓகேவா? பிசிக்ஸ் லா ஒபே பண்ணல, இந்த லா ஒபே பண்ணலன்னு சொல்லி யாருமே தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா
அது ஃபிக்ஷன், ஜானரே அப்படிதான், ஃபிக்ஷன் தான் அது, கதை கட்டுறது தான் அது, என்ன வேணா எழுதலாம், ஓகேவா. இதே ஒரு தப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி லாவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் நம்ம சிமுலேஷன் வாழ்க்கை சொல்லி ஈலான் மஸ்கே நம்புறாரு. என்ன சொல்லுவாங்க அதுக்கு, ஈலான் மஸ்கே நம்ம சிமுலேஷன் வாழ்க்கை நம்புறாரு அவரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் நம்ம இருக்கோம், நம்ம கண்ட்ரோல் பண்றதை வேற யாரும் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்றது இப்போ ஒரு தியரியா இருந்தாலும், இதை வந்து 1990ஸ்லயே மேட்ரிக்ஸ் ஹேண்டில் பண்ணிருச்சு. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல நியோ அதுல வந்து ஆல்டர்சனா இருப்பாரு, வெளி உலகத்துல மேட்ரிக்ஸ்ல போயிட்டு மிஸ்டர் அது நியோன்னு சொல்லி ஒரு கேரக்டர்ல இருப்பாரு. நியோ வந்து he will belong to the computer world of the earth. அந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ரேம்ல இருப்பாரு. அது வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து கண்டிப்பா போட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து என்ன கேட்டா அதுவும் தியரி தான், அது ஒரு தியரி. we live in a computer, the upper beings above us are computers அப்படின்னு சொல்லி ஒரு தியரி வந்து தப்பு கரெக்ட்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அண்ட் இன்னொரு ஒப்பீனியன் வந்து இந்த படம் வந்து எல்லாமே கலந்தடிச்சு ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இருந்துட்டு போகுது. எனக்கே தெரிஞ்சது, மேட்ரிக்ஸ்ல இருந்து உருவனாங்க, இன்செப்ஷன் உருவனாங்க, இன்டர்ஸ்டெல்லார் உருவனாங்க, எல்லாமே உருவனாங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன் உருவக்கூடாது? நல்லா இருக்கா இல்லையா, அவ்வளவுதான் நான் பாக்குறேன். இந்த நம்ம தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னா கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும், கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா இப்ப விட்டோம்னா இந்த மாதிரி படம் வராமே போயிடும். இந்த மாதிரி விட்டு போன படம் தான் இன்டர்நெட்னாலே வந்து லாஜிக்கலாவும் ப்ராப்பரா இருந்துச்சு, ஒரு படம் மேக்கிங்கே ப்ராப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த படம் ஓடவே இல்லை. அந்த படம் வந்து ஒரு 2 வீக்ஸ் பேக் பார்த்தேன், ரொம்ப ஃபீல் பண்ணேன். இந்த படம், ஐ மீன் 2 வீக்ஸ் பேக் வந்து ஒரு 5th டைமா பார்த்தேன் இந்த படத்தை. நான் அந்த படம் வந்தப்பே பார்த்துட்டேன், ஒரு 5th டைமா அந்த படத்தை பார்த்தேன். அந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த படம் ஏன் ஓடல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம தமிழ் பீப்புள் வந்து அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். எக்ஸ்போஸ் ஆகணும், கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆக தான் செய்யணும். இந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸ் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஜானர் இருக்கு, ஜானர்ல இப்படிதான் படம் எடுப்பாங்க, இப்படிதான் படம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ் மக்கள் நிறைய பேருக்கு தெரியல. இவன் என்னடா கதை விட்டுட்டு இருக்கான், கம்ப்யூட்டர்ல இருக்காமா, கம்ப்யூட்டர் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அஃபண்ட் தான் ஆகுறாங்க. இந்த மாதிரி எப்படி இருக்க முடியும்னு சொல்லி இந்த மாதிரி படம் வந்து நம்ம தமிழ் சினிமால வந்தது ஆகணும், நம்ம ஆதரிச்சுதான் ஆகணும். அந்த கட்டாயத்துல நம்ம இருக்கோம் நம்ம. ஏன்னா இப்ப விட்டோம்னா தமிழ் சினிமா வில் லூஸ் அ பிக் சங்க் ஆஃப் சினிமா ஜானர்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஜானர், அதுக்கு அளவே கிடையாது. என்ன வேணா இமேஜின் பண்ணி என்ன வேணா எழுதலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குப்போ, ஒரு ஒரு இமேஜினேஷன் பண்ணியே ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்குப்போ நம்ம கண்டிப்பா ஆதரிச்சு தான் ஆகணும்னு நினைக்கிறேன் நான். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம மூவியே ஒரு மூவியா பார்த்தோம்னா, இட் ஹேட் மெனி மித்தாலஜிக்கல் ரெஃபரன்சஸ். லைக் ப்ரொட்டகனிஸ்ட் அரவிந்த் சாமி பேர் வந்து விஷ்ணு, ஆன்டகனிஸ்டா பிரசன்னா, அவர் பேர் கிருஷ்ணா. அண்ட் அரவிந்த் சாமியோட ஒய்ஃப் கூட லக்ஷ்மின்னு பேர் வச்சிருப்பாங்க. அண்ட் தி அல்டிமேட் வில்லன் ஆஃப் தி மூவி வில் பி கல்கி. எனக்கு ரெஃபரன்சஸ் எனக்கு சரியா தெரியல, எனக்கு அந்த பகவத்கீதை எல்லாம் ப்ராப்பரா தெரியாது எனக்கு. பட் எதுக்கு இப்படி இருந்துச்சு சொல்லி கேள்வி இருந்துச்சு. ஆக்சுவலி தி நெக்ஸ்ட் அவதாரம் ஆஃப் இன்கார்னேஷன் ஆஃப் விஷ்ணு. ஆமா, கரெக்ட். In the episode, villain has the name Kalki, which is the next incarnation of Vishnu. So, அதுவே வந்து ஒரு mythological reference தான். Because நம்மளோட இதிகாசங்கள்லயே என்ன எழுதியிருக்குன்னா, Kalki would come into the world by seeing all the அநியாயம் and everything, he would destroy the human race and start a new one சொல்லி. ஸோ இந்த மூவி எடுத்துன்னு போன விதமும் அப்படிதான் இருந்தது. அண்ட் ஸ்டில் தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். ஏன்னா நம்ம இத்தனை தியரிஸ் வந்து கார்த்திக் நரேன் பேசினாலும் அப்படியே ஒரு மித்தாலஜிக்கலா படம் போய்கிட்டு இருந்தது. ஐ ஃபெல் தட் இட் வுட் ஹாவ் அ பெட்டர் கனெக்ட் வித் அ தமிழ் ஆடியன்ஸ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் டிட் நாட். அண்ட் தென் தியரின்ற வார்த்தையே இட் மே பி ட்ரூ ஆர் மே பி ஃபால்ஸ். ஆனா இங்க நம்மளுக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, தியரினா கரெக்டா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாரும் படம் பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் அது இல்லாம நிறைய மூவிஸ்ல இருந்து ஒரு தியரியை உருவி இதுல சொருகுனாங்க. அண்ட் நத்திங் ஃபெல்ட் ஃபோர்ஸ் ஃபிட்டட். எல்லா தியரியும் காம்ப்ளிமெண்டட் ஈச் அதர் வெரி வெல். ஸோ டு புட் எவ்ரி திங் இன் டு நட்ஷெல், நீ சொன்னது என்னன்னா, இதே படத்தை வந்து ஹாலிவுட்ல எடுத்திருந்தா கொண்டாடி இருப்போம் நம்மளே. அண்ட் இங்க திரும்ப அந்த நண்டு கதை தான். வெளியில போக நினைக்கிற நண்டை கூட திரும்ப பிடிச்சி உள்ள இழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அடுத்து தியேட்டருக்கு ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணணும்னா நான் இதுக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். ஸோ இது வரைக்கும் எப்படி எடுத்திருக்குன்னு தெரில. ஸோ ஹோப் இதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டேருந்தும் இந்த எபிசோட்க்கு நல்ல ரெஸ்பான்சஸ் வரும். அண்ட் லெட்ஸ் எக்ஸ்பெக்ட்
full-fledged sci-fi in theaters soon. ஸோ அப்படியே அடுத்து போனோம்னா எபிசோட் 4 பாயாசம், directed by Vasant Sai, starring Delhi Ganesh, Aditi Balan, written by Janaki Raman and music by Justin Prabhakaran. Let me get this straight. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. The episode wanted to portray disgust and சீரியஸா சொல்றேன், மூவி முடியும் போது அதித்தி பாலன் மூஞ்சில ஒரு லுக் வச்சிருப்பாங்கல்ல, அதே ரியாக்ஷன் தான் எனக்கும். அண்ட் டிஸ்கஸ்ட் தவிர வேற ஒண்ணுமே நான் ஃபீல் பண்ணல. Aditi Balan, a very good cast. But the standout was Delhi Ganesh. So lively. அந்த ஏஜ்ல இருக்கிற ஒரு ப்ரீ பூமர் எப்படி நடந்துப்பாங்களோ அப்படியே இருந்தாரு. அவர் மட்டும் இல்லாம எல்லாருமே அப்படிதான். இந்த மூவியோட பிக்கெஸ்ட் பிளஸ் பாயிண்ட்னா டெஃபினெட்லி த ரைட்டிங், த கேரக்டர் ஆர்க். அண்ட் ஐ ஹாவ் அ ஃபியூ பிராமின் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைக் நான் அவங்க வீட்டில் பீப்புளோட பாடி லாங்குவேஜ்லாம் எப்படின்னு பார்த்துருக்கேன். அண்ட் அப்படியே தான் இருந்தது இந்த எபிசோட்ல எல்லாமே. ஒரு சீன்ல சுபு கேரக்டர் டெல்லி கணேஷை தேடுற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்ல. ஹி நோஸ் தட் டெல்லி கணேஷ் இஸ் நாட் தேர், பட் ஸ்டில் சித்தப்பா சித்தப்பான்னு கத்திக்கிட்டே போவாரு அது. அண்ட் ஒரு சீன்ல டெல்லி கணேஷ் கிட்ட ஒரு ரேண்டம் கேரக்டர் வந்து பேசுற மாதிரி இருக்கும். இவரும் திரும்ப கேட்பாரு, சுப்பு உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு. ரிப்ளை வரும் அவர்கிட்ட இருந்து, தெரியும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா தெரிஞ்சதுக்கே கல்யாணத்துல அந்த கேரக்டர் வந்திருக்கும். அண்ட் அது இல்லாம எல்லா ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் செம்மையா சோஷியலைஸ் வேற பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நிஜமாவே நேர்ல நம்ம ஒரு பிராமின் கல்யாணத்துக்கும் எதுக்காச்சும் போனா அங்க நடக்கிற மாதிரி அப்படியே தான் இருந்தது. என் நேமை தவிர என் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ்க்கு எதுவுமே தெரியாது, பட் ஸ்டில் ரொம்ப க்ளோஸா ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி தான் வந்து படத்துல பார்க்கும்போது தான் இருந்துச்சு. ஸோ எஸ், ரைட்டிங் வாஸ் ரியலி குட். The art director too has done a phenomenal job. அதித்தி பாலனும் சரி, கார் அனுப்ப உங்க சுப்பண்ணா உனக்கு பவர் தரலையான்ட்டு சொல்லும் போது சரி, she felt really cute. ஒரு பக்கம் கல்யாணம் நடந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் டெல்லி கணேஷோட எஸ்கலேட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். வாட் எவ்ரி ஒன் வுட் ஹவ் தாட் வாஸ் பாயசத்துல அவர் எதையோ கலந்துருவாரு அப்படி இப்படின்ட்டு ஏதாச்சும் யோசிச்சுட்டு தான் படத்தை பார்த்து இருந்திருப்போம். பட் அதை கீழே கொட்டினது வாஸ் வெரி லாஜிக்கல், பிலீவபிள் அண்ட் டிஸ்கஸ்டோட சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஹாப்பி எண்டிங் கிடைச்ச மாதிரியும் இருந்துச்சு அந்த படத்துக்கு. அதனால கரெக்டு தான். ஒரு அந்த படம் வந்து ஒரு லைவ்லி ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. அதாவது ஒரு கும்பகோணத்துல ஒரு ஒரு அய்யர்வாள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு லைவ் ஃபீல் கொடுத்தாச்சு அந்த படம் எனக்கு. அண்ட் ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த அது வந்து எந்த டைம் பீரியட்ல செட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் அந்த படத்தை பார்த்தப்போ ஏதோ பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் நினைச்சிட்டு இருந்தேன் நான். பார்த்தா என்ன கல்யாணம் போயிட்டு இருந்துச்சு, இல்லை குழந்தை கல்யாணம் பண்றீங்கன்னு சொல்லி தோணுச்சு எனக்கு ஃபர்ஸ்ட். ஐ மீன் வியர்டா இருந்துச்சு. பட் அந்த டைம் மேபி அது ஒரு 80s 90s டைம்ஸ்ல இருந்த ஃபிக்ஸ் பண்ண கதையா இருந்துச்சுன்னா மேபி ஒத்து போயிருக்கலாம், உண்மையா இருந்திருக்கலாம். அந்த டைம்ல இருந்தானா என்னோடா குழந்தைக்கெல்லாம் கல்யாணம் பண்றாங்கடா. ஏன்னா அந்த பாப்பா அவ்வளவு சின்ன பாப்பாவா இருக்குடா டேய். அதாவது மழலை முடிமாறா குழந்தை மாதிரி இருக்குடாது பார்க்க. அப்புறம் வந்து அந்த படத்துல அந்த பொண்ணு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அதித்தி பாலன் அந்த கேரக்டர் வந்து சும்மா வந்து 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 சிரிச்சுட்டு போவாங்க. எனக்கு அது என்ன ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு புரிஞ்சது எனக்கு. ஆனா எனக்கு என்னன்னு புரியல, என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு. அதுதான்டா, திஸ் இஸ் அகைன் a reference to அந்த காலத்தோட கஸ்டம்ஸ். அதாவது ரொம்ப கோட் அண்ட் கோட் சுத்தம் பார்ப்பாங்கல்ல. ஸோ விடோனாலே வந்து கல்யாணம் வீடு பக்கம் வரவே கூடாது அப்படின்லாம் இருக்கும். ஸோ இங்க ஆனா வந்து எப்படி காமிச்சிருக்காங்கன்னா, தே டோன்ட் கேர் அபவுட் தட். அதித்தி பாலன் அங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுலயே கூட ஒரு சீன்ல வந்து அதித்தி பாலனோட அண்ணா அவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும், அவர் ரெடி ஆயிட்டாலான்னு போய் பார்த்துட்டு அப்படின்ட்டு. அதுக்கு அதித்தி பாலன் கேட்பாங்க, நான் எப்படி உள்ள போய் பார்க்குதுன்னு சொல்லிட்டு. பட் அந்த எபிசோட்லயே அந்த கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணே வந்து ஷீ வில் கம் அண்ட் ஹக் அதித்தி பாலன். அதாவது எப்படி இருக்கும்னா, அந்த சுப்புவோட ஃபேமிலி இஸ் மோர் ப்ரோக்ரஸிவ். ஆனா இங்க டெல்லி கணேஷ் என்னன்னா இன்னும் அந்த பழைய சமாச்சாரங்கள் அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே சப்மிசிவா இருக்க மாதிரியே இருப்பாங்க. பட் டெல்லி கணேஷோட மைண்ட்ல என்ன இருக்கும், அவங்க வந்து எங்களை ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க,
அதாவது அவங்க மேல ஒரு பொறாமை கலந்த கோவம் அப்படியே பில்ட் ஆயிட்டே இருக்கும். ஈவன் தோ தே ஆர் மோர் ப்ரோக்ரெசிவ் அண்ட் தே டோன்ட் கேர் அபவுட் த ஓல்ட் ஸ்டப்ஸ். புரியுது. அண்ட் டெல்லி கணேஷ் வந்து அவர் எவ்வளோ சீரியஸ் ரோல் பண்ணியிருக்காருன்னு சொல்லி எனக்கு தெரியாது. மேபி 70s 80s பண்ணியிருக்கலாம், அதை நான் பார்த்தது இல்லை. அவரை நான் பார்க்க ஆரம்பிச்சது மைக்கேல் மதன காமராஜன் அந்த மாதிரி ஒரு காமெடி மூவிஸ்லேயே பார்த்து வளர்ந்தவன் நான். அண்ட் நம்ம இதுக்கு ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அவர் இரும்பு திரையில ஒரு லூசு டேடாக பார்த்தோம். அதுக்கப்புறமா டேரக்டாக ஒரு சீரியஸ் ரோலில் இந்த படத்தை தான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு காமெடியன் அப்படின்ற ஒரு ஆக்டரா காமெடி ஆக்டர் அப்படின்ற ஒரு இதுல இருந்துட்டு ஒரு சீரியஸான ரோல் கூட படம், இவர் ஒரு ஆக்டரு காமெடியன் கிடையாது அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த படம் புரிய வச்சுது. மனுஷன் வந்து ஃபிளாலஸா நடிச்சிருந்தாரு. அதாவது ஐஷம் சொன்ன மாதிரி அந்த டிஸ்கஸ்ட்டை வந்து அப்படியே ஆடியன்ஸ் கன்வே பண்ணியிருந்தாரு. எனக்கு பார்க்கப்போ அருவருப்பா இருந்துச்சு அவர் பார்க்கறதுக்கு, அந்த கேரக்டர் பார்க்கறதுக்கு, பாயசத்தை தள்ளி விடுறதெல்லாம். அதாவது அது இன்னும் எங்க அந்த ஃபீல் இன்டென்சிட்டி ஆச்சுன்னா, அந்த குக்கு வந்து ஃபர்ஸ்ட், அதாவது இவங்க அதித்தி பாலன் கேரக்டர் போய் கேட்பாங்க, வீடியோ கேரக்டர் போய் கேட்பாங்க, இதுக்கு வந்து அது என்ன கல்யாண பாயசம், இந்த பாயசம் மட்டும் கல்யாணத்தை பண்றீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. அவர் சொல்லுவார் இந்த மாதிரி, அந்த குக் சொல்ல கடல் பருப்பு ஹார்டா இருக்கும், பாசி பருப்பு சாஃப்டா இருக்கும், அது ரெண்டுமே இந்த பாயசத்தில் போட்டு ரெண்டுமே சாஃப்ட் ஆகி ஒன்னா சேருது. கல்யாணம் அந்த மாதிரி தான், ஒரு ஹார்ட் ஒரு சாஃப்ட், ஒரு ஆண் ஒரு பெண்ணை சேர்ந்து கல்யாணம்ன்ற ஒரு கட்டமைப்புல சாஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அவரு. அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருக்க ஒரு பாயசத்தை இந்த மனுஷன் தள்ளி விடும் போது கோபம், அதிருப்தி, அருவருப்பு அனைத்தும் சேர்ந்து தாக்குச்ச ஆடியன்ஸை. அதுதான்டா பாயசத்தை தள்ளி விட்டது அவருக்கு கல்யாணத்தையே நிறுத்தின அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ். அதை தள்ளி விட்டு அப்புறம் அப்படியே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட ஒரு 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 வாக்ல அப்படியே நடந்து போய் எல்லாமே சரியான மாதிரி ஒரு ஃபீல்ல எல்லாரையும் ஆசீர்வாதமும் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஆக்சுவலா நான் அதை பயந்தேன், அதாவது கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லி பயந்தேன் நானு. ஆனா அசால்ட்டா வந்து எலி அடிச்சு பாக்குறா அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு அசால்ட்டா முடிச்சுட்டு போயிடுவார் அதை. So the next episode is written and directed by Karthik Subraj, starring Gautam Menon, Sanath and Bobby Simha, with Santosh Narayanan doing the music. The title is Peace. எனக்கு தெரிஞ்சு the film fell straight out of the editing table of Jagmeet. ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா இட் டசன்ட் நீட் டு ஹாவ் அ ஸ்டார்டிங் ஒரு எண்டிங், ஒரு இன்ஸ்டன்ஸை சொன்னா போதும். அண்ட் Karthik Subraj being a little more experienced in making short films than all others out of the bunch, he has shown how much of a pioneer he is. And ஒரு சாதாரண கதையா போகாம ஒரு certain instance சொன்னது நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டா இருந்தது. They wanted to give us the feeling of peace and certainly they achieved it. Until Bobby Simha did what he did in the last 2 minutes. But then even though it did not go hand in hand with the theme, it felt so organic. And Bobby Simhaviyum அந்த மாதிரி தான் காமிச்சாங்க. He wanted to die a hero and he did. Although எனக்கு இந்த ஈழம் விஷயம்லாம் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் ஒரு ஹீரோய்க்கான ஃபீல் குட் 30 மினிட்ஸாக இருந்துச்சு. கமிங் ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த ஹிட் ஆஃப் சர்பாட்டா பரம்பரை, நான் சந்தோஷ் நாராயணன் கிட்ட இருந்து இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். பட் தென் 30 மினிட்ஸ்ல கஷ்டம்தான். இப்போ Navarasa is a collaborative effort and GVM has his part later in the form of guitar Kambi Mele. So I would have felt good if someone else with a more powerful look would have done his role. அது மட்டும் இல்லாம both GVM and Bobby Simha ஆல்ரெடி தமிழ்ல ஒரு ஆக்சென்ட் இருக்கு அவங்களுக்கு, அவ்வளோ கிளியர் உச்சரிப்பு கிடையாது. அண்ட் அவங்க இதுல இலங்கை தமிழ் பேசும்போது புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. வைல் சனத் டிட் அ அமேசிங் ஜாப். கூடவே இன்னொரு ஸ்னைப்பரும் இருப்பாங்க அவங்க கூட, அந்த ரோலுக்கும் இன்னும் ஒரு வெல் நோன் ஃபேஸ் போட்டிருந்தா பெட்டரா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்கு கேட்டால் ஸ்னைப்பர் வந்து ஒரு அன்னோன் ஃபேஸாக இருக்குன்னு சொல்லி அவசியம் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். பிகாஸ் அது ஒரு தேர்ட் கேரக்டர். ரொம்ப நான் அவர் மூஞ்சி கூட ஞாபகம் இல்லை எனக்கு, அவ்வளோ கம்மியாக தான் பார்த்தா அவரை. ஸோ வெல் நோன் ஃபேஸ் எதுவும் சொல்லி அவசியம் கிடையாது. அண்ட் இந்த படம் வந்து நிறைய அதாவது இந்த படம் வந்து நிறைய பேருக்கு நிறைய புரிதல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஓப்பன் டு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நீ வேற மாதிரி புரிஞ்சிருப்பேன், நான் வேற மாதிரி புரிஞ்சிருப்பேன், நம்மளே எடுத்துக்கலாமே. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா வந்து ஆக்சுவலா வந்து அந்த குட்டி பையன் அந்த தம்பி வந்து நாய் அப்படின்னு சொல்லி சொன்னது ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதே ஆக்சுவலா ஒரு ஹியூமன் தம்பியா இருந்ததுதான் அந்த எமோஷன் வந்திருக்கும்னு சொல்லி தெரியல எனக்கு.
அதாவது ரொம்ப ஃபீல் பேடா போயிருக்கும். அந்த ஒரு குழந்தையா வச்சிருந்தா, நாய் வச்சது வந்து கியூட்டா இருந்துச்சு, பாவமா இருந்துச்சு. அந்த எமோஷன் ப்ராப்பரா கன்வே ஆச்சு நாயை வச்சது. அண்ட் இந்த நாயை கூட்டிட்டு வந்துட்டு அந்த பாபி சேமா வந்து ஒளிஞ்சிருப்பாரு செவரு பின்னாடி. நான் வந்து அங்க போறேன்னு சொல்லி நாயை தூக்கி காமிச்சிட்டு கிளம்பி போவாரு அவரோட பேஸ்க்கு. அப்படி சுடாதது வந்து இவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நாயை பார்த்து சுடல, அவனுக்கும் ஈரம் இருக்கு, எதிரிக்கும் ஈரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புரிதல் அந்த பாபி சேமா கேரக்டருக்கு இருந்துச்சோ அப்படின்னு இலவனுக்கு ஒரு புரிதல் இருந்துச்சோன்னு சொல்லி நான் நினைச்சேன். ஏன்னா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் வந்து நான் வந்து தேங்க்யூ சொல்றேன்னு சொல்லி போய் செவரு மேல ஏறி நின்று தேங்க்யூ சொல்லுவாரு. அதை கையை விரிச்சு மேனிக்கே இறந்து போயிடுவாரு சுடு வாங்கி. எப்படி சொல்றது, ஒரு அந்த ஒரு ஆட்ரினலின்ல, அந்த குண்டடி வாங்கின ஆட்ரினலின்ல ஒரு புரிதல் இல்லாம எனக்கு வந்து அவன் வந்து அவனுக்கு வந்து அந்த எதிரி வந்து எவ்வளவு குழந்தைய கொண்டு இருந்தாலும் எவ்வளவு பேரை கொண்டு இருந்தாலும் அவனுக்கு ஈரம் இருக்குன்னு சொல்லி ஒரு தப்பா புரிதல் கொண்டு வந்துட்டாரு. இதை வந்து ஜிவிஎம் கேரக்டர் கூட சொல்லுவாரு, அவன் குழந்தை கூட பாராம கொள்ளுவானுங்க, அவனை போய் நம்பிட்டு இடம்னு சொல்லி ஒரு அதை சொல்லிதான் அந்த படமே முடியும் ஆக்சுவலா. ஸோ எஸ், உனக்கு அப்படி புரிஞ்சிருக்கலாம், பட் த ஃபிலிம் டிட் நாட் இன்டென்ட் தட். பட் கரெக்ட், இப்படி சில பேர் எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா கன்வே ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருந்திருக்கலாம் படம். த வாட் ஹி ஆக்சுவலி வாஸ் ஷோயிங் தட் இப்போ நம்ம கையில தான் வெப்பன்ஸ் இருக்கு, பட் வி ஹாவ் டு டிசைட் ஹூ டு கில் அண்ட் ஹூ நாட் டு கில் அப்படின்றது தான் வந்து படத்தோட கோரா இருந்துச்சு. ஸோ த திங் இஸ், அவன் நாயை பார்த்ததுனால தான் சுடாம விட்டான். அண்ட் பாபி சிம்ஹா பீங் ஆல்ரெடி ஷார்ட், நீ சொல்ற மாதிரி அட்ரினல் ரஷ்னால அவர் போய் தேங்க்யூ சொல்லலை. ஹீ நியூ தட் ஹீ இஸ் கோயிங் டு டை அண்ட் ஹீ டென்ட் வாண்ட் டு டை சஃபரிங் இன் பெயின். ஹீ வாண்டட் டு டை ஆஸ் அ ஹீரோ. அதனால தான் வந்து ஹீ ஜஸ்ட் லெட் ஹிம்செல்ஃப் இன் டு ஓப்பன் ஃபயர். ஏன் இது வந்து ஒரு படம்ன்றது ஓப்பன் டு இன்டர்பிரிட்டேஷன் தான். பிகாஸ் அது உண்மை கதையா இருக்கலாம், பொய் கதையா இருக்கலாம். ஐ மீன் அந்த சூழல்ல இருந்த ஒரு கதையா பில்ட் பண்ணிருக்கலாம் கார்த்திக் சுப்ராஜ். இந்த ஆர்குமெண்ட் அப்புறம் வச்சுப்போம். So yes, that argument is for another episode. அடுத்து episode 6, Rauthiram, directed by the starring Ritvika. The only issue I had with this was all the other episodes had some finesse. ஒரு மணிரத்னம் மோல்ல இருந்துச்சு, and this seemed really out of the bunch. ஒரு நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப்ல இருக்கும்போது ஐ எக்ஸ்பெக்டட் இட் டு ஹாவ் ஒரு வானம் கொட்டட்டும் ஃபீல் வித் ஒரு சிசிவி டச். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆல்தோ ப்ரெடிக்டபிள் அன்டில் த லாஸ்ட் 5 minutes ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல. த கலர்ஸ் were வெரி வைப்ரண்ட், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உமன் பத்தி பேசும்போதெல்லாம் டைலாக்ஸ் கொஞ்சம் மூவிஷா இருந்த மாதிரி ஒரு ஃபீல், பட் தென் the interpretation was really good. And Ritvika was a very wrong cast in Niketa. I would have preferred someone like Aishwarya Rajesh or even Jyotika and the character paninda nalla irukonu na nenichen. Other than that, everyone did a very good job. Ellarum perfecta fit aananga. Dialogues nalla irundhuchu. Coming from Arvind Swamy, definitely I expected some elite stuff, but then it is what it is and he delivered it. என்னோட ஒப்பீனியன்ல இந்த படத்தை ரேங்க் பண்ணணும்னா, முன்னாடி ரேங்க் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு டாப் 4 வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆக்டிங் சாலிடா இருந்துச்சு. நம்ம பசங்க ஜீவா, அந்த ஆக்டர் பேர் தெரியல எனக்கு, ஜீவான் தான் பதிஞ்சிருச்சு. அண்ட் கேரக்டர்ஸும் கூட, அதாவது ரொம்ப அதுக்கு கிட்ட இருந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த கேரக்டர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, இப்படி கதை நகருது அப்படின்னு சொல்லி அழகா காமிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் வளர்ந்து வருது. பாரஞ்சித்தின் மூலமா இந்த ஃபீமேல் கேரக்டர் ஸ்ட்ராங்காகவே இருக்கணும்னு சொல்லி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. அது பாரஞ்சித் படத்துல அந்த கேரக்டர் மாதிரியே இருந்துச்சு. அவங்க கேரக்டர் அந்த இது பொண்ணுங்க தங்கம் மாதிரிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மோனலாக் இருக்கும். அது வந்து நான் கேட்க நல்லா இருந்த மாதிரி ஆரம்பிச்சு ஒரு பெயின்ஃபுல்லா முடிஞ்சது. அது நல்லா இருந்துச்சு. அதாவது மூவிஸா இருந்துச்சுன்னு சொன்னாலும் கேட்க நல்லா இருந்துச்சு. ஒரு படத்துல வந்து ஒரு மோனலாகா பேசணும்னா அந்த மாதிரி தான் பேசி ஆகணும். இட் வாஸ் ஃபைன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். அண்ட் படத்துல ஒரே குறை சொன்ன மாதிரி ரித்விகா எனக்கு தெரிஞ்சு, அதாவது போலீஸா பிலீவ் பண்ண முடியலன்னு சொல்ல மாட்டேன்,
போலீஸே ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது எமோஷனை கன்வே பண்றேன்ற பேர்ல அந்த எமோஷனை சேச்சுரேட் பண்ணிட்டாங்க. அது கோபம், என்னோட அம்மா மேல கோபம், இவ்வளவு கோபம் இருக்கு அப்படின்னு சொல்லி சேச்சுரேட் பண்ணிட்டாங்க. அகைன் அந்த கேரக்டர் அப்படி தேவைப்பட்டிருக்கலாம். அரவிந்த் சாமி டேரக்டர் வந்து சொல்லியிருக்கலாம் இந்த கேரக்டர் இந்த மாதிரி தான் சொல்லி கன்வே பண்ணியிருக்கலாம். அந்த அப்படி கன்வே பண்ணதுனால நடிச்சிருக்கலாம், ரித்விகா நடிச்சிருக்கலாம். ஐ மீன் ரித்விகா வந்து நல்ல ஆக்ட்ரஸ் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்களால அவங்க வந்து அந்த கேரக்டர் ஜஸ்டிஸ் பண்ணாங்கன்னு சொல்லி எங்களால நம்ப முடியல. அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். Okay, moving on to the next episode, number 7, Inmai, directed by Rajendran R. Prasad, starring Siddharth, Parvati, and Abhirami. The movie was very beautiful, and like Payasam on the episode la, from first to last, Delhi Ganesh character மேல ஒரு டிஸ்கஸ்ட் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். சித்தார்த் வாஸ் ஸோ creepy. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து ஏதோ சரியில்லைன்ற மாதிரியே தான் இருந்துச்சு. சித்தார்த்தை தவிர இப்படி ஒரு சைக்காட்டிக் ரோலை யாராச்சும் பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்தோ அபிராமி டு பார்வதி டிரான்சிஷன் கரெக்டா இல்லைன்னு தோணினாலும், அந்த கேரக்டர் எவ்வளவு பெரிய சீட்டா இருந்தா எத்தனை பேரை ஏமாத்தினதுக்கு அப்புறம் இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலோட இப்படி ஒரு பொண்ணா மாறி இருப்பான்ட்டு ஒரு ஃபீல் கண்டிப்பா வந்துச்சு. விச் ஆட்ஸ் ஆன் டு த ப்ரோஸ் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் the camera work was really good. Again, I love the palette. The story was intertwined with calligraphy right from the title card, which was really a nice touch. And Parvathiyoda video was very beautiful. And Vishal Bharadwajoda music கண்டிப்பா ஒரு எலிவேஷன் தந்துச்சு இந்த படத்துக்கு. அண்ட் அதே மாதிரி ஒரு சீன்ல வந்து கொஞ்சம் நார்மல் உருது கலந்த தமிழ்ல பேசிட்டு இருக்கிறதுல இருந்து அந்த திருநெல்வேலி தமிழுக்கு மாறுற அந்த டிரான்சிஷன் சித்தார்த் அதை நேச்சுரலா பண்ணாரு. அண்ட் அதை விட பார்வதிக்கு டப்பிங் கொடுத்தவங்க யாருன்னு ஐம் நாட் ஷோர், அதை விட நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹலோ, சாரி ஃபார் இன்டரப்ஷன். திஸ் இஸ் சென்டி ஃப்ரம் தி ஃபியூச்சர். பார்வதிக்கு டப்பிங் கொடுத்தவங்க யாருன்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருந்தோம். சீரியஸா யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. பட் டப்பிங் பண்ணது பார்வதியாவே இருந்தாங்கன்னா சீரியஸ்லி ஷி டிட் அ கிரேட் ஜாப். ஸோ இதை சொல்ல தான் வந்தேன். பாய். கரெக்ட். அந்த டப்பிங் ஆக்சுவலாக நான் கேட்குறப்போ அது எவ்வளோ நேச்சுரலாக இருந்துச்சுன்னா, அது மாறுறப்போ வந்து ஓ மாறிடுச்சுல அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. எனக்கு மாறுறப்போ அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு டிரான்சிஷன். நான் இந்த படத்தை எப்படி பார்க்குறேன்னா வந்து, அதாவது இந்த படம் கொண்டு போனதே அந்த மூட நம்பிக்கையெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி இந்த படம் கொண்டு போச்சு ஃபர்ஸ்ட். அதாவது இந்த ஜின் வந்து உன்னை வந்து என்ன நீ வந்து தப்பு பண்ணி நீ என்னை ஏமாத்த நினைச்சீங்கன்னா, நீ பண்றது தப்புனா ஜின் வந்து உன்னை வந்து கொன்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த பூசாரி. அந்த அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அந்த மூட நம்பிக்கை உண்மைதான் சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கொண்டு போவாங்க. ஆக்சுவலா பார்வதி அந்த கேரக்டர் வந்து இறந்து போறதே வந்து அந்த மூட நம்பிக்கை உண்மைதான் அப்படின்னு சொல்லி நினைச்சது இறந்து போவாங்க. ஐ மீன் அதாவது அந்த தாட்ஸ் வரும். இந்த மாதிரி சொன்னாரே அவரு, இவன் வந்து உக்காந்துட்டான், இப்போ அவன் என்னை கொல்லதான் போறான்னு நினைச்சிட்டு செத்துருவாங்க. கரெக்டா பார்வதி கழுத்து அறுத்ததுக்கு அப்புறம் உயிர் போற வரைக்கும் அந்த டைம் கேப்ல அவர் வந்து இந்த மூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி பட்டு உடைச்சிருவாரு. எனக்கு அதுதான் பிடிச்சது. எனக்கு அதாவது மூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி உடைச்சாரு அவர். அதுதான் எனக்கு அந்த படத்துல எனக்கு ஒரு டேக் அவேவா இருந்துச்சு. அண்ட் படத்துல டீட்டெயிலிங்க பக்காவா பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க பார்வதி கேரக்டர் வந்து இந்த கத்தியால தான் சாக போறாங்கன்னு சொல்லி முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, ஃபோர்காஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துலனா வந்து இந்த பீட்டர் ஃபெயில் தாத்தா வந்து அம்மு அபிராமி பிடிச்சி ஒரு பெட்ல வந்து இழுப்பாரு. அந்த ஃப்ரேம்ல வந்து பேக்ரவுண்ட்ல அவங்களுக்கு நடுவில் அந்த கத்தி இருக்கும். அந்த மாதிரி டீடைல், சின்ன சின்ன டீடைலிங் வந்து அழகா இருந்துச்சு படத்துல பார்க்க. ஸோ ஆக்சுவலா இன்மை வந்து ஒரு ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அண்ட் அதுக்கான ஃபாலோ அப் எபிசோட் அவ்வளோ கரெக்டா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். விச் இஸ் த எபிசோட் 8, துணிந்த பின், டைரக்டட் பை சர்ஜுன், ஸ்டாரிங் அதர்வா அண்ட் அஞ்சலி அண்ட் கிஷோர். ஏன்னு சரியா சொல்ல தெரியல. பட் மேபி பிகாஸ் நம்ம பீஸ்ல ஆல்ரெடி ஒரு ஆர்மி ஸ்டோரி ரிலேட்டட் டு ஈழம் பார்த்ததுனால இங்க வந்து அதை ஜஸ்ட் ஒரு நக்ஸலைட்டா மாத்தி வச்ச மாதிரி இருந்ததுனாலயா, இல்லைன்னா நம்ம முன்னாடி 7 எபிசோட வந்து லைனா பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபெட்டிக் வந்து 8வது எபிசோட பாக்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல. உட்கார முடியல படத்துல, ஒரு ஒரு இடத்துல உட்காந்து பார்க்க முடியல. அண்ட் எஸ், படத்துல கண்டிப்பா சில பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள்
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லொகேஷன்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் சில இடத்துல வந்து நம்ம கிஷோர் வந்து லாங் ஸ்பீச்சஸ்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த ராவணனோட வாடை அடிச்ச மாதிரி தான் இருக்கு. தேங்க்ஸ் டு மணிரத்னம்ஸ் ரைட்டிங். அண்ட் எஸ், முன்னாடி பீஸ்க்கு சொன்ன மாதிரி ஷார்ட் ஃபிலிம் கண்டிப்பா வந்து அதுக்கு ஒரு ஸ்டார்டிங்கோ எண்டிங்கோ இருக்கணும்ட்டு அவசியம் இல்லை. ஒரு இன்ஸ்டன்ஸா கூட இருக்கலாம். ஆனா இன் திஸ் கேஸ் அந்த இன்ஸ்டன்ஸ் மட்டும் போதுமானதா கிடையாது. ஒரு ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கும் ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து ஒரு ஒரு ஃபிலிம் முடிக்கும் போது இருக்கிற அன்ரிட்டன் ரூல். பட் தென் இங்க வந்து அதை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு லூப் உள்ளதான் இருந்தோம் படம் ஃபுல்லா. அண்ட் அஞ்சலியோட கேரக்டரையும் ஒரு ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணி வச்ச மாதிரி தான் இருந்தது. ஒரு ஸ்ட்ராங் உமனை வந்து நம்ம இந்த கதையில வச்சே ஆகணும், அதை எப்படி வைக்கிறது, சரி அவருக்கு ஒரு வைஃப் கேரக்டரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி தான் இருந்ததே தவிர எதுவுமே அவ்வளோ ஆர்கானிக்கா பொருந்தல அந்த படத்துல. இந்த படம் பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நவரசான் பேர் வச்சுட்டோம், 9 படம் 9 விமர்சனம் வேற சொல்லிட்டோம். நான் வந்து ஒரு கதை எழுதி தரேன், அந்த கதை இம்ப்ரூவ் பண்ணி அப்ப நீ படமா டைரக்ட் பண்ணி எடுத்துரு அப்படின்னு சொல்லி மணிரத்னம் சொல்ல, நம்ம டைரக்டர் வந்து அது இம்ப்ரூவே பண்ணாம அப்படியே படம் எடுத்து வச்சுட்டாரோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதாவது எல்லாமே வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிய மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அதர்வாஸ் ஒய்ஃப் அஞ்சலிஸ் கேரக்டர், அந்த பிரெக்னன்ட் வுமன் கேரக்டர், ஒரு ஸ்ட்ராங்கான ஃபெமினின் கேரக்டர் இருக்கணும், எடுத்து போட்டாச்சு. அப்புறம் வந்து ஒரு 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 ரிபல்லான கேரக்டர் வேணும், நக்சலைட், நம்ம கிஷோர் எடுத்து போட்டாச்சு, காமரேட் எடுத்து போட்டாச்சு, ஈழமிஸ் அங்க பேசியாச்சு, இங்க வந்து வேற டாபிக் இல்ல, இதை எடுத்து நக்சலைட்டை போட்டாச்சு. அடுத்து வந்து எனக்கும் அதாவது ஒரே ஒரு விஷயம் டிஃப்ரெண்டா போயிடுச்சுன்னா, நம்ம அதர்வாட கேரக்டர், அதாவது எப்பவுமே மிலிட்டரி ஆபீசர்னா மொறப்பா தான் இருப்பாருன்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு இவ்வளவு வருஷமா. ஆனா ஆர்மி ஆபீஸ்ல ஒருத்தன் வந்து புதுசா ஒரு ஆர்மி ட்ரைனிங் முடிச்சுட்டு போய் ஜாயின் பண்றான்னா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி, அதாவது ட்ரைனிங் டே மாதிரி படங்கள்லாம் பார்த்துட்டு உள்ள என்ட்ரி ஆகும் போது மாசத்தை என்ட்ரி ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது உண்மை நடக்குமானு தெரியாது. பட் இது வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே. அதாவது ஒரு ஆர்மி ஆபீசர் வந்து உள்ள ஜாயின் பண்ணும்போது ரெடியா இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ஸ்டார்டிங்ல பேசுவார் இந்த மாதிரி, என்னன்னா நீ அதர்வா கேட்பாரு கூட இருக்கவர், என்ன ஜாலியா இருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்பாரு. நான் இதெல்லாம் எனக்கு வேணும், பாருங்க மலை காடு காற்றுன்னு சொல்லி யாருக்கு அது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து ஒரு சென்டிமெண்ட் தூண்டணும், அழகம் பெருமாளும் சுட்டு கொண்டாச்சு. அப்புறம் வந்து கருணை வேணும், ஹீரோ வந்து சுட தயங்குறாரு, கருணை காட்டியாச்சு. அந்த மாதிரி எல்லாமே வந்து வேணும்னே, அதாவது எல்லாமே இருக்கணும் ஒரு படமா கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த படம். எனக்கு தெரிஞ்சு அந்த படம் சொல்ல வந்த கருத்து வந்து ஒரே நேரம் முடிச்சிடலாம். என்னன்னா வந்து, நீ ஒண்ணு பண்ணணும்னா அது வந்து சரியா இருக்குன்னு நீ நம்புறீங்கன்னா அது பண்ணி முடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் அந்த படத்தோட மாரல்னு நினைக்கிறேன். அந்த கடைசியில கண்ணை பிடிச்சிட்டு கை நடுங்குதுப்பா, நடுங்க கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாரு கிஷோர். அது அந்த இடத்துல அதுதான் சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ சொல்ல போனா இந்த படம் பெருசா எங்களுக்கு எஃபெக்ட் பண்ணல. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபில்லர் பீஸா தான் இருந்துச்சு இந்த மூவி. ஆக்சுவலா அந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கிஷோர் இருந்தாரு, அதர்வா இருந்தாரு, தேர் கிரேட் ஆக்டர்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் இல்லை. So yes, that's about the 8th episode. And yes, the main event, Guitar Kambi Mele Nindru by Gautam Vasudev Menon, starring Surya and Prayagya Rose Martin. Music by Karthik. Being GVM's #1 fan, I love the film. இனிஷியலாக பிஃபோர் த ரிலீஸ் ஒரு 30 minutes மூவியில் 6 பாட்டு, அதுவும் கார்த்திக் கிட்ட இருந்து. தூரிகா தவிர எதுவுமே ஹிட் ஆகலன்ட்டு லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு, வுட் பீப்புள் லைக் அ மியூசிக்கல்ன்ட்டு. பட் த திங் இஸ், இட் டிட் நாட் ஃபீல் லைக் அ மியூசிக்கல். எந்த சாங்குமே ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணவே இல்லை. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். அப்படி படம் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் 32 பல்லு தெரிகிற மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸ்க்ரீனை. அதுவும் தூரிகா அப்போ ஃபர்ஸ்ட் லைன் எண்ட்ல கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட் ரீமிக்ஸ் மாதிரி வரும்ல, அதுக்கு ஹீரோயின் வான்னு சொல்லும் போது நம்மளும் சேர்ந்து சொல்லலாம் போலன்ற ஃபீல் தான் இருந்துச்சு. த மியூசிக் கண்டிப்பா ஹெல்ப் கேரிங் த ஃபிலிம். த சாங்ஸ் வேர் ரியலி நைஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் ஆல்பம். நவரசா ஆஸ் அ ஹோலே பார்த்தோம்னா தூரிகா அண்ட் அலையலையாக ஸ்டுட் அவுட். But still, I had this feel in the back of my mind that English lyricsலாம் கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண மாதிரி, ஆர் ஃபர்ஸ்ட் அதை தமிழில் எழுதிட்டு அப்படியே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஹீரோயினை தான் என்னால் ஒரு ஜிவிஎம் ஹீரோயினாக எடுத்துக்க முடியல.
மற்றபடி ஹேட்ஸ் ஆஃப் டு த ஆர்ட் டைரக்டர். அந்த ஃபேண்டசியை ஃபீல் பண்ண முடிஞ்சுது அவர்னால. அண்ட் உனக்கு தான் இந்த தியரிலாம் பேச பிடிக்கும்ல, ஐ ஹாவ் ஒன் ஃபார் யூ. வாட் இஃப் ஐ சே கிட்டார் கம்பி மேலே நின்று ஹோல் ஸ்டோரி ஹேப்பன்ட் இன்சைட் சூர்யாஸ் ஹெட்? What if Pragya was just his imagination and he just made up that story to engage his audience? ஏன்னு சொல்றேன் கேளு. Knowing GVM, his heroes never breaks up with their I mean, knowing GVM, his heroes never breaks up with the heroines. And அது இல்லாம ஈவன் ஷீ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் லண்டன், சேர்ந்தே வந்திருக்கலாமே. அண்ட் மார்னிங் ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு ஒரு 1 hour டிரைவ்னு சொல்லிட்டு தான் ட்ராப் பண்ணுற மாதிரி சொல்லுவார். பட் தென் நைட்டு தான் போய் விடுவார். ஸோ வாட் ஐ சே ஹிஸ், இந்த மொத்த ஸ்டோரியே அவர் மைண்டில் பண்ணிட்டு இந்த சாங்கை சுற்றி அது இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாரு. தட்ஸ் இட். வாட் டு யூ சே? கேட்க நல்லா தான் இருக்கு. நீ சொன்னது உண்மையாக இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக நீ சொன்னது நல்லா தான் இருந்துச்சு. அதுதான் சொல்லி இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஜிவிஎம் வந்து ஒரு போன வருஷம் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அது வந்து ஒரு ஃபேமஸ் இன்டர்வியூ, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இட் வாஸ் தி இன்ஃபேமஸ் சினிமா பையன் இன் சன் மியூசிக். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே ஜிவிஎம் கண்ணினே சொல்லலாம். நாங்கள் 2 பேருமே அவ்வளோ பிடிக்கும் ஜிவிஎம் அண்ட் திஸ் மூவிஸ். அவரை பற்றி பின்னாடி பேசுவோம். நான் எது சொல்லணும்னா, அவர் இன்டர்வியூஸ் நாங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டோம். அவர் ஏதாவது பேசினா கண்டிப்பாக போய் கேட்டுருவோம். இன்ஃபேக்ட் நான் பிஞ்செல்லாம் பண்ண இன்டர்வியூஸ்லாம் உட்காந்து வரிசையா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அதில் சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஒரு கதை எழுதுறேன். அந்த கதையில வந்து கமல் அண்ட் காதம்பரி தே மீட் இன் லண்டன், தே பாண்ட் ஓவர் மியூசிக் அப்படின்னு சொல்லி பேசுவார். ஐ திங்க் கிட்டார் கம்பி இஸ் தட் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். இந்த கதையே வந்து லண்டன்ல தான் ஆரம்பிக்கும் அவர் கதை. பட் நவரசா இங்க ஒரு படம் பண்ணுன்றதுனால எனக்கு பண்ணிட்டு காரோன்னு சொல்லி தோணுச்சு. தட் மைட் பி ரீசன் ஃபார் கிட்டார் கம்பி. அண்ட் படத்தை பத்தி சொல்லணும்னா, ஐ வாண்டட் டு லவ் த மூவி. ஆக்சுவலா ஐ வாண்டட் டு லவ் த மூவி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ குடன்ட். பட் அதாவது நான் பயாஸ்டா பேசணும்னு தான் இருந்தேன், ஜிவிஎம் பக்கம் தான் பேசணும்னு இருந்தேன். பட் நிறைய இடங்கள்ல எனக்கு ஒரு கிச் இருந்துச்சு. லைக் சினிமாட்டோகிராஃபி, பிசி சினிமாவும் சொல்லி ஏட்டா தெரிஞ்சுது எனக்கு. சினிமாட்டோகிராஃபி வந்து எனக்கு ரொம்ப ஸ்லாப்பியா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது இவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த க்ளோஸ் வைக்கிறதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா, க்ளோஸ் வைக்கலாம், மூஞ்சி மட்டும் தெரியாம க்ளோஸ் வச்சாங்க. அவ்வளோ க்ளோஸ் தேவையான்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்புறம் வந்து அந்த தூரிகா ஆரம்பத்துல கூட அவங்க வந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வாவ் கமல் கமால் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து கீழே கேமரா வச்சு சைட்ல ஒரு லென்ஸ் ஃபிளார் மாதிரி போட்டாங்க. ரொம்ப பிரிமிட்டிவா இருந்துச்சு எடிட் எல்லாம். அப்படி இருந்திருக்கணுமான்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இது மேக்கிங் ஆஃப் த மூவில சொல்றேன். அண்ட் ஸ்டோரியே நீ சொன்ன மாதிரி இருக்கலாம் ஆக்சுவலா. அதாவது அதே அவரு முன்னாடி சொன்ன ஸ்டோரியே இதுக்கேற்ற மாதிரி மாத்தும் போது இந்த மாதிரி கொண்டு போய்க்கலாம் சொல்லி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம ஜிவிஎம் படங்களை பார்த்த வரைக்கும் படம் எப்பவுமே வந்து ஒரு ஒரு கதை ஆரம்பிச்சு ஒரு ஹை கொண்டு போவாரு, டக்குன்னு டிராப் ஆகும், திருப்பி ஹை கொண்டு போய் ஒரு குட் எண்டிங்கா முடிப்பாரு. அவரோட லவ் படங்கள் அப்படித்தான் இருந்திருக்கு. ஆனா இது வந்து அப்படி இல்லைன்றப்போ அதாவது ஒரு மாதிரி இடிச்சுது எனக்கு. இது ஜிவிஎம் படம் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி இடிச்சுது எனக்கு. அண்ட் மியூசிக் வந்து நிறைய பேசிட்டாங்க கார்த்திக் மியூசிக் பத்தி. நான் என்ன பேச சொல்ல போறேன், நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஒரே இஷ்யூ என்னன்னா, கார்த்திக் மியூசிக் கிட்ட அவருக்கு மியூசிக் ஒழுக்க ஸ்டார்ட் பண்ண தெரியல. அவர் பாட்டை எந்த பாட்டுமே சரி அவரால் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஐ மீன் அந்த ஸ்டார்டிங்ல ஒரு டியூன் போடுவாங்கல்ல, தூரிகா சரி, அப்புறம் வந்து இப்போ கடைசி ஒரு பாட்டு அந்த அவள் பறந்து போனாலே, அது கூட அந்த சும்மா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்டார்ட் பண்றது அவருக்கு வர மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அந்த ஒரு 10 செகண்ட் தாண்டிட்டோம்னா ஒரு பாட்டு சூப்பரா இருக்கு. அந்த 10 செகண்ட் தாண்டறதா கஷ்டம், தாண்டிட்டோம்னா ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கும். அண்ட் எஸ், ஐ forgot to mention about Surya. திரும்ப அகெயின் த்ரோ பேக் டு ஃபர்ஸ்ட் எபிசோட் மணிரத்னம். அதில் சொல்லியிருப்பேன் எனக்கு சூர்யா வந்து ஐம் நாட் அ பிக் ஃபேன், எல்லா படமே ஒரே மாதிரி தான் இருக்கும்ட்டு. அண்ட் கண்டிப்பாக இங்கே ஜிவிஎம் மணிரத்னமால் பண்ண முடியாததை 2வது தடவை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். சூர்யா வாஸ் வெரி வெல் மோல்டட் இன் டு த டிபிக்கல் ஹீரோ ஆஃப் கௌதம் வாசுதேவ் மேனன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கௌதம் மேனனுக்கு சொம்பு அடிக்கணுன்றதுக்காக சொல்லலை, எனக்கு நிஜமாவே அந்த படம் பிடிச்சிருந்தது. கான்வர்சேஷன்ஸ்லாம் கூட 2 பேர் லெஜிட்டாக மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் சைட் லெவலில் எப்படி கான்வர்சேஷன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இருந்தது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ
எனக்கு அது தப்பா தோணல. ஆக்சுவலாக ஸ்பீக்கிங் அபவுட் தட், ஜென்ரல் அஜித் மூவிஸில் ப்ரொட்டகனிஸ்ட் ஹீரோ தான் போய் சிம் பண்ணுவார். இந்த படத்தில் ஆப்போசிட்டாக ஃபீமேல் சிம்பெட்டாக இருந்தாங்க நம்ம பிரயாகா நேத்ரா. அது நான் என்னோட தியரிக்கு அதுவும் ஒரு ரீசனா கொடுக்கணும்னு நினைச்சேன். பிகாஸ் நம்ம இத்தனை படம் பார்த்தாலும் அதுல வெரி வெரி ஃபியூ ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை கிளி முத்துச்சரம்ல ஜோதிகா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க ஹீரோவை. அண்ட் அதை தவிர்த்து பார்த்தோம்னா நம்ம ஆக்சுவலா விரல் விட்டு எண்ணிடலாம் கௌதம் மேனனோட ஹீரோயின்ஸ் ஹீரோக்கு விழற மாதிரி. பட் இங்க அவர் அந்த மாதிரி சொன்னதுனால ஐ வாண்டட் டு மேக் த தியரி. இட்ஸ் ஃபைன், கண்டிப்பா அக்செப்டபிள் தான். அண்ட் தியரி அதான் முன்னாடி சொல்ல மாதிரி மேபி ட்ரூ மேபி நாட், பட் ஸ்டில் தியரிஸ் ஆர் ஃபன், கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அவ்வளவுதான், கரெக்ட். ஸோ நவரசா ஆஸ் அ ஹோல் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். டியூரேஷனும் கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. தே மேபி 1 or 2 ஃப்ளாஸ், பட் கண்டிப்பாக நான் இது வந்து போர் அடிக்குது நிறுத்திட்டு போகணும் அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணல. அண்ட் எஸ் திஸ் இஸ் ஃபார் அ காஸ், அதனால வந்து இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். அண்ட் அதனால தான் நான் வந்து சில இடத்துல சொல்லியிருப்பேன் இந்த இடத்துக்கு வந்து நோன் ஃபேஸஸ் போட்டிருக்கலாமே அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கூட சொல்லியிருந்தாங்க அசோக் செல்வன் படவா கோபி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வாட் ஐ சேஸ், இது வந்து சேரிட்டிக்காக பண்றாங்க, த ஹோல் இண்டஸ்ட்ரி இஸ் கம்மிங் டுகெதர். ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட போய் எனக்கு 4 நாள் டேட் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு பதிலா 2 ஆர்டிஸ்ட் கிட்ட போய் எனக்கு ஒரு 2 நாள் டேட் கொடுங்க அப்படின்னு கேட்கறது வுட் பி ஃபீஸிபிள் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதனாலதான் நான் சொன்னேன் நோன் ஃபேஸஸாவே இன்னும் போட்டிருந்தா நாட் ஓன்லி நமக்கு நல்லா இருந்திருக்கும், த எக்ஸ்போஷர் த திங் would have got would have skyrocketed even more. பட் ஸ்டில் இப்போ கம்மியா கிடைச்சிருக்குன்னு சொல்லல, ஜஸ்ட் சேயிங். இப்போ இதுக்கு நோன் ஃபேஸஸை கேட்டிருந்தா மாட்டேன்னு யாரும் சொல்ல போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம நியூ ஃபேஸஸ் தேவையில்லைன்னு தான் நான் சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ப்ரொமோஷன்ஸ் பண்ணும்போது கிட்டார் கம்பி வாஸ் த ஃபுல் ஃபோக்கஸ். ஸோ அதனால வந்து நிறைய பேருக்கு இது வந்து ஒரு சூர்யாவோட படம், இதுல வந்து ஸ்டார் கேஸ்ட் ஹெவியா இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு அது கன்வேயும் ஆச்சு அந்த ப்ரொமோஷன்ஸ்னால. பட் அதர் தேன் தட் எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். புர்ஜ் கலிஃபா ப்ரொமோஷன்ஸ்லாம் வேர் ரியலி அமேசிங். அதுவும் இந்த விஜய் சேதுபதியோட ஃபேஸ்லாம் போட்டு அவரோட ஸ்டோரி அங்கே வேலை பார்த்தவர் இதெல்லாம் அந்த மாதிரி நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லாம் எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பிச்சும் போது நவரசா கூட ஒரு பர்சனல் கனெக்டே வந்து ஆடியன்ஸா ஃபீல் பண்ண முடிஞ்சதுன்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி மணிரத்னம் கரெக்டாக ரிலீஸ்க்கு 9 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு போஸ்டர் வந்து மெட்ராஸ் டாக்கீஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, which also gave out the order of the episodes, which was a really good touch. ஆக்சுவலா இந்த கட்டத்தில் அதாவது நவரசனான இந்த ஆந்தாலஜி இந்த ஐடியாவே நேரடி பாராட்டலாம்னா இந்த ப்ரொமோஷன்ஸ்ல தான். அதாவது என்னதான் புர்ஜ் கலிஃபால போய் ப்ரொமோட் பண்ணியிருந்தாலும் இந்த இந்த இன்ஸ்டாகிராம் காலத்துல காஸ்ட்லி ப்ரொமோஷன்ஸை விட சிசி ப்ரொமோஷன்ஸ் தான் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எப்போ நோட்டீஸ் பண்ணேன், சர்பேட்டல் நோட்டீஸ் பண்ணேன். அவங்க என்ன பண்ணாங்க, ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த ரீல் ட்ரெண்ட்ஸ் அதை வச்சு போட ஆரம்பிச்சாங்க. அது வந்து என்ன ஆகும், மக்களுக்கு இன்னும் பர்சனலாக ரீச் ஆகும். அதே மாதிரி நவரசாக்கு பண்ணாங்க. எங்க இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபில்டர்லாம் இருக்கு. இப்போ இன்னைக்கு தான் பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த 9 எமோஷன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன். லைக் இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் வந்து இட் வில் கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் ஆன் அ பர்சனல் லெவல்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்றது ஐ திங்க் இட்ஸ் ஹெல்தி அண்ட் எஃபெக்டிவ். அந்த விதத்தில் நவரசா வாஸ் சாலிட் திங் இன் ப்ரொமோஷன்ஸ். அண்ட் என்னோட டாப் 3 பிக்ஸ் கேட்டா கண்டிப்பா கிட்டார் கம்பி மேல நின்று, ப்ராஜெக்ட் அக்னி, அண்ட் ஐ ரியலி வாண்ட் டு சே இன்மை, பட் ஐ லவ்ட் எதிரி டூ. ஸோ எதிரி ஆர் இன்மை, பட் தென் number 1 number 2 ஸ்பாட்ஸ் கிட்டார் கம்பி மேல நின்று அண்ட் ப்ராஜெக்ட் அக்னி தான் என்ன கேட்டா. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீக் ஐ கெஸ். அண்ட் முக்கியமாக குறிப்பிட வேண்டியது வந்து நாங்கள் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணலை, இந்த ஆந்தாலஜி ரிவ்யூ பண்ணலை, எங்களோட ஒப்பீனியனை எடுத்து வச்சோம், அவ்வளோதான். அதனால தான் எங்கள் பாட்காஸ்ட் பேர் பர்சனல் ஒப்பீனியன். வி வாண்ட் எக்ஸ்பிரஸ் அவர் பர்சனல் ஒப்பீனியன், வி டோன்ட் வாண்ட் டு ரிவ்யூ த மூவி. இந்த படம் வந்து எங்களுக்கு என்ன தாக்கம் இருந்துச்சோ அதை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம். அண்ட் I think it went well. And yes, if you are listening to this on YouTube, please subscribe to our channel, and that's all. Please do it in the comments down below. And if you are listening to this on Spotify, please follow us.
And also please share this with everyone. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ப்ளஸ் அவங்களுக்கும் புதுசாக ஏதாச்சும் கேட்ட மாதிரி இருக்கும். We'll meet you next week with yet another topic which may be relevant to that week or a generic one. So that's it from us for this week. Bye bye.